எப்பயும் போல மக்களை மேற்கொள்காம போயிடுச்சு. எங்கே போனா போயிட்டு அப்படியோட ஐஎஸ் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு மாதம் அதெல்லாம் ஃப்ரெண்டு வாட்ஸ் அடிச்சுட்றா. ஏய் நான் பெட்ரோல் பங்கே வந்துட்டு என்ன வரையாடா? யாரா? சபீஸ். என்னவா? எங்கே போகிற? வீட்டுக்கு போகிறேன். அவனை எதுக்கு கூப்பிட்டுருக்க? அவனையும் அவங்க தானே முத்துனூருக்கு முன்னாடி நின்றுச்சுடா. அவனுக்கு ஃபோன் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். சரி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பேன்னு ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே செகண்ட் கியர்லேயே வந்துட்டேன். நீ எங்கே பயணம்? கோயிலுக்கு. கோயில் அறையா? டைம் ஆச்சுடா. இப்போ இன்னும் 5 நிமிஷம் போய் லாகின் பண்ணுண்டா. இன்னும் ஒரு பாயிண்ட் எரியுது. படுக்கு போட்டு எடுத்துட்டியா? இல்லை இல்லை. சரி நான் போயிட்டுறேன். நாமக்கல் என்ட்ரன்ஸ் ஆனால் மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போய் விளாக கண்டினியூ பண்ணுறேன். 10 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ மேலே வந்தாச்சு முருகா. இதுதான் மக்களே கோயில். உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். அந்த தெரியுது பார்த்தீங்களா? அந்த அம்மா ஏறுறாங்களே. ஜூம் பண்ண முடியாது இந்த மோடில். இன்னும் கொஞ்சம் தூரம் கடைசி 100-500 மீட்டர்னு பார்த்துக்கோங்க. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதான் மக்களே. சரி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது. அபிஷேகம் பார்த்தா அதான் லேட் ஆகிடுச்சு மக்களே. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதான். சாமியை சாத்திட்டாங்க போனான்னு. சரி உட்காந்து சாமியை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ண. அதை லேட் ஆகிடுச்சு மக்களே. சரி மக்களே நானும் கீழே போயிட்டு மலை கீழே போய் விளாக பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் டிஎன்பிஎல். மேலேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. மலைமே கொஞ்சம் ஒளி இறங்கி விட்டுது. இந்த சைடு பாருங்கள் சூரியன் அந்த பக்கம் வந்து அடிக்குது. கீழே வந்தாச்சு மக்களே. அந்த ஆச்சு தான் மக்களே மலையண்டு. சரி மக்களே பைக்கில் போய் விளாக பண்ணி போடுறேன். தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது மக்களே. மேலே வீடியோ எடுக்கணும் மக்களே. எல்லோரும் குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் போர்டு வேறு போடுறாங்க கவர்மெண்ட்லேருந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் சாமி மட்டும் இப்படி எடுக்கல. கிளிப்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். சாமிக்கு வீடியோ மட்டும் எடுத்தது, கிளிப்ஸை மட்டும் சரி மக்களே நானும் இந்த ஒரு அகாடமி ஒன்று போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ஐஏஎஸ் அகாடமி. ப்ரமோஷன்லாம் இல்லை, சும்மா போய் கேட்டுட்டு ஃபீஸ் மட்டும் எவ்வளோ பண்ணுறேன். நல்லா இருக்குமாலாம் தெரில. என் ஃப்ரெண்டு படிக்கிறேன்னா அதனால் ஓகே சரி அவனுக்கோசரம் தான் கேட்குறான். பெங்களூருக்குலாம் வந்து படிக்கிறேன்னு சொன்னான். ஸோ அதனால் போய் ஃபீஸு அதெல்லாம் கேட்டு வர சொன்னான். கேட்டுட்டு சொன்னான் அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு. தேவையில்லாத நடவான் போகிறது. எப்படியும் ஜாயின் பண்ண மாட்டான், இருந்தாலும் போய் கேட்கணும்ல. அதுதான்
சரி மக்களே, பைபாஸ் ஏறிட்டு நான் வீடியோ பண்ணி பண்ணுறேன். வந்தாச்சு மக்களே கரூருக்கு. இருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் போல அகாடமி. சிக்னல் போட்டிருப்பாங்களா? நான் இப்படி தானே போகிறேன். சிக்னல் போட்டால் பிரச்சனை இல்லை மக்களே. ஓ, இப்படி ஒரு சந்து இருக்குது போல். சந்தை தாங்க. சரி, மெயின் ரோட்டில் போய் வந்துடும். சரி மக்களே, ஏதாவது கரூர் ரவுண்டான கிட்ட வந்துட்டேன். இன்னொரு 1 கிலோமீட்டரு நான் போய் அந்த அகாடமிகிட்ட போய் விளாட கண்டி பண்ணுறேன். சந்து முன்னாடியே திரும்பிட்டேன் மக்களே. நான் தட்டி புழிஞ்சிட்டு போகிறவரும் நம்மளை. அடுத்த சந்து போல மக்களே. இருக்கு மேப்பை பார்த்துக்கிட்டு நான் அந்த அளவுக்கு மேலே விட்டுரு போக முடியும். கொஞ்சம் எடுத்தீங்க போயிடும். கண்ணு கூசுது மக்களே. ஃபோனில் இருக்க கிளார் அப்படியே வந்து ஹெல்மெட்லேயே அடிக்குதான். ஒயிட் கிளாஸ்க்கு அதுக்கும் கண் தெரிய மாட்டேது. இந்த மாதிரி ரீசெண்ட்லாம் பார்த்து எவ்வளோ வந்துச்சு. இந்த இருக்கு இதுதான் மக்களே டஃப் அப்படின்னு இருக்கிற என்ட்ரன்ஸ் சந்திரகத்தம். வண்டி நிற்கிது. எத்தனை பேராக படிக்கிறாங்க. யாராவது வயசுங்கிறது சரி மக்களே, நானும் போய் என்னென்னு கேட்டுட்டு எவ்வளோ என்னென்னு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்.
வந்ததே வேஸ்ட்டு மக்களே. ஆன்லைனில் ஜாயின் பண்ணால் ஆன்லைனுக்கு தனி லிங்கே இருக்கும் போல். தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு நட வேஸ்ட். இது ஆன்லைன்லேயே கால் பண்ணி கேட்டுருக்கலாம் மக்களே. பூரா மென்டல் பயல்களாக இருக்காங்க. எத்தனை பேர் கொஞ்சம் படிக்கிறாங்க. நமக்கும் படிப்பு ஏறிச்சுன்னா பரவாயில்ல. கம்மனை ஆன்லைனில் கேட்டிருக்கலாம் மக்களே. தேவையில்லாமல் ஒரு நாடகங்கிற பெட்ரோல் உண்மையான ஒரு இது அந்த வேகத்து தேவையில்லாத ஒரு நட மக்களே. வந்தோடனே சொல்கிறேன் ஆன்லைன் டீட்டெயில்ஸ்லாம் ஆன்லைனில் தான். அதை சரியாக பார்க்கணுன்னு இருந்தால் பரவாயில்ல. உடனே கேட்போம் பாருங்க, உன்னை ஆஃப்லைனில் ஜாயின் பண்ண நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வந்திருக்கணும் அப்படிமா. ஜாயின் பண்ணுறவங்க வந்து கேட்டால் பரவாயில்ல, என்ன போய் கேளுனா என்னத்த ப்ரோ கேட்குறது போய் ஷோ முருகன். வந்தேன் பேசுனேன், உட்கார கூட இல்லை, வந்தேன் பேசுனேன் கிளம்புனேங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. அத்தனை பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சாமி அத்தனை பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க. இல்லை நமக்கு எப்படி கிடைக்குன்னா நமக்கு தெரியல. இதுதான் மக்களே கரூர் டிராஃபிக். கோயிலோட ஃப்ரண்ட் வியூ அப்படியே பின்னாடி வந்தோம். நம்ம போனோம்னா அந்த முருகன் கோயில் தான், புகழிமலை முருகன், பாலசுப்ரமணியரும்பாங்க. சரி மக்களே, அவ்வளோதான் மக்களே. வீட்டுக்கு போயிட்டு நானும் vlog என் பண்ணுறேன் மக்களே.